மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோடு ஷோ கூட்டு ஷோ போடுறது, ரோடு ஷோவும் கூட்டு ஷோவும் போடுறதில்ல. கூட்டி வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறது, போகும்போது கை காட்டிட்டு போகிறது அல்ல. மக்களை சந்திக்கிறதுனா மக்களின் பிரச்சனை இல்லை, மக்களுக்காக போய் மக்களோடு நிற்கிறது தான் மக்களை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கிறீங்களா? நட்சத்திர பிரபலம்னா இது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. மக்களை பார்க்கறதுக்கு, மக்கள் என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு தான் நீங்கள் சொல்லணும். இது வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். புரியுதா? தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் கடத்தில் இருக்கக்கூடிய போட்டியை விட வார்த்தை யுத்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக தலைவர் விஜய் மற்றும் தொண்டர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப காட்டமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதிலும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விஜய சீண்ட தவறதே இல்லை சீமான். கட்சி தொடங்கி முதல் மாநாடு நடத்தி முடிக்கும் முன்பு வரை தம்பி தம்பின்னு பாசமழை பொழிந்த சீமான் கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற நினைப்பில் இருந்ததை அவரின் அப்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் உறுதிப்படுத்துச்சு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் தொடர்ந்து விலகிய போது கூட விலகி போறவங்க தம்பி விஜய் கட்சியில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு கூட சீமான் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் சீமானனுடைய எல்லா நகர்வுகளையும் தாவேக நன்கு உள்வாங்கி கொண்டிருந்துச்சு அப்படின்றதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. சீமானினுடைய தம்பிகள் படையில் பெரும்பாலானவங்க 40 வயதுக்கு உட்பட்டவங்க தான். சொல்லப்போனால் இளைஞர்களுடைய கணிசமான ஆதரவு அவருக்கு இருக்கு. இளைஞர்களை ஈர்க்க என்ன செய்தார் சீமான் அப்படின்றத விஜயும் நன்கு கவனிச்சிருக்கிறாரு. அதன் வெளிப்பாடாதான் கட்சி கொடியினுடைய நிறம் வாகை மலர், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அடைமொழி இதெல்லாம் இடம்பெற்றுச்சு. இன்னும் சொல்லப்போனா தமிழ் தேசியத்தை விஜய் கையில் எடுப்பதற்கு சீமானினுடைய செயல்பாடுகள் முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். சீமானுக்கும் விஜயின் அரசியல் தொடக்கத்தில் நம்பிக்கையா இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தாவேக முதல் மாநாட்டுக்கு பிறகு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. தாவேக முதல் மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு விஜய் கூறின அந்த புள்ளியிலிருந்து தொடங்குச்சு அவர்களுக்கான விரிசல். அதுவரை இருந்த அன்பு ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு போயிடுவேன்னு சொல்லும் அளவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. விஜய் மீதான சீமானின் தொடர் விமர்சனங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் போட்டி அரசியலா, இல்லை எப்படியும் விஜய் நம்ம பக்கம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்த சீமானுக்கு ஏற்பட்ட விரக்தியினுடைய வெளிப்பாடா அப்படின்ற கேள்வியும் எழாம இல்லை. இந்த நிலையில தான் மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் பேசின விஜய், சிங்கம் பசிச்சா கூட செத்துப்போன மிருகத்தை வேட்டையாடாது, உயிரோடு இருக்கிற மிருகத்தை மட்டும்தான் வேட்டையாடும் அப்படின்னு பேசியிருந்தார். விஜயோட இந்த பேச்சு சீமானைத்தான் குறிக்குது. மறைமுகமாக சீமானை விஜய் விமர்சிக்கிறார்னும் அப்போது பேசப்பட்டுச்சு. மாநாட்டுக்கு பிறகு விஜய் மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படின்னு தாவேக தரப்பில் சொல்லப்பட்டு வந்துச்சு. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் வார இறுதி நாட்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. விஜய் பயணிக்கக்கூடிய வாகனம் தயார் நிலையில் இருக்குது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். வார இறுதி நாட்களில் விஜய் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த திட்டத்தை கூட மூத்த பத்திரிகையாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிச்சிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் கூட எல்லாருடைய விமர்சனத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு சீமான். மக்களுக்காக நின்று வந்தவன் தான் மக்களுக்காக வந்தவன். கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு சந்திக்கிறது, ரோட் ஷோவில் கையை அசைச்சிட்டு போகிறதெல்லாம் மக்கள் சந்திப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜய் வேட்டையாட வரக்கூடிய சிங்கம் இல்லை, வேடிக்கை காட்ட வரக்கூடிய சிங்கம் அப்படின்னு கோபத்தை கொட்டியிருந்தார். மாநாட்டில் விஜய் சொன்ன சிங்கத்தினுடைய கதையை கலாய்த்து தள்ளிய சீமான், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும், அதுவும் வேட்டையாடி செத்த மிருகத்தை தான் ஆண் சிங்கம் சாப்பிடும், இந்த அடிப்படை கூட விஜய்க்கு தெரியலையா அப்படின்னு காட்டமாக பேசியிருக்கார். தாவேக கொள்கை தலைவர்கள் குறித்து ஒரு 10 நிமிஷம் விஜயால் பேச முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சீமான், வாரம் முழுசா ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நேரம் தேவைப்படுது, அதனால தான் சனிக்கிழமைகளில் மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னும் இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோடு ஷோ கூட்டு ஷோ போடுறது, ரோடு ஷோவும் கூட்டு ஷோவும் போடுறதில்ல. கூட்டி வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறது, போகும்போது கை காட்டிட்டு போகிறது அல்ல. மக்களை சந்திக்கிறதுனா மக்களின் பிரச்சனை இல்லை, மக்களுக்காக போய் மக்களோடு நிற்கிறது தான் மக்களை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கிறீங்களா? நட்சத்திர பிரபலம்னா இது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. மக்களை பார்க்கறதுக்கு, மக்கள் என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு தான் நீங்கள் சொல்லணும். இது வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். அது புரியுதா? அது மட்டும் இல்லாமல் காவல்துறையே 15 நிமிஷம் அனுமதி கொடுத்தா கூட இல்லை 10 நிமிஷம் போதும், என்னால் அவ்வளவுதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு மீண்டும் சீண்டிருக்கிறார் சீமான். சமீபத்தில் நடந்த மரங்களின் மாநாட்டில் கூட
நல்லக்கண்ணு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணில் தான் நடிகர்கள் நாடாள பார்க்கிறார்கள். ஒப்பனை அளித்தவுடனே அரியணையா, காட்டில் புலிகள் நுழைந்தால் அணிகள் காணாமல் போய்விடும் அப்படின்ற சீற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார். மறுபுறம் சீமானுடைய விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தாவேகா தரப்பு. தம்பின்னு சொன்ன சீமான் திடீர்னு இவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு பின்னால் சில அரசியல் காரணம் இருக்கிறதா கருதுறாங்க விவரம் அறிந்தவர்கள். சீமானுக்கு தற்போது வரை இருக்கக்கூடிய பலம் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்புபவர்களுடைய வாக்குகள். ஆனால் இந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் விஜய்க்கு செல்லும் சூழல் இருக்கு. களத்திற்கு பிரபலமான புதியவங்க யார் வந்தாலும் கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு போகிறது இயல்பு தான். கமலுக்கும் முதல் தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் கிடைத்தது இப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் சீமான் 2016 முதல் தேர்தல் அரசியலில் இருக்கிறார். தற்போது 8 விழுக்காடு அளவிற்கு வாக்குகளை வச்சிருக்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினாலும் கூட சீமானால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியல அப்படின்ற விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. இந்த சூழலில் விஜயின் வருகையால் நாதாகாவின் வாக்கு வங்கி ஒருவேளை குறைந்தால் அது இன்னும் விமர்சனத்தை அதிகரிக்கும். இந்த இக்கட்டான சூழலை தான் விஜயை முழுமையாக எதிர்க்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார் சீமான். இதுவரை அங்கங்கே பட்டும் படாமல் தாவேகாவை தாக்கிய சீமான் இப்போ அவருடைய பாணியில் தடாலடியாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எப்படியும் 4 முனை தேர்தல் உறுதியாயிருச்சு. திமுக, அதிமுக, நாதக, தாவேக 4 முனை போட்டி நிலவ போகுது. கடந்த தேர்தல் வரைக்கும் 3வது இடத்தில் இருந்த நாதக அந்த இடத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. விஜயனுடைய வருகையால் அந்த இடத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ அப்படின்னு சீமான் எண்ணுறார் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதே போல் விஜயை தொடர்ந்து புகழ்ந்துக்கிட்டே வந்தால் நாதாக்க சார்பு பொது வாக்குகள் தாவேகா பக்கம் சாய வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜயை விமர்சித்து வாக்குகளை தக்க வச்சுக்க முயற்சி நடக்குதோ அப்படின்னு எண்ண தோணுது. ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொன்னப்போ அவரை தடாலடியாக விமர்சித்த சீமான் அதே பாணியில் தான் இப்போ விஜயை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது விஜய்க்கு கொள்கையே இல்லை, விஜயிடம் இருப்பது வெறும் ரசிகர்கள் மட்டும்தான், தாவேகாவுக்கு பொது பார்வை இல்லவே இல்லை அப்படின்ற கோணத்தில் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். கொள்கை என்னன்னு கேட்டால் தளபதின்னு கத்துறாங்க, அது எனக்கு தளபதின்னு கேட்குது. டிவிக்கேன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு டிவிக்க அப்படின்னு கேட்குது. டிவிக்கிறதா இருந்தால் ஓரமாக போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. புலி வேட்டைக்கு போகும்போது இடையில் உழவக்கூடிய அணில்கள் அப்படின்ற ரீதியில் நாதாகாவை புலியாகவும் தாவேகாவை அணிலாகவும் ஒப்பிட்டு விமர்சித்ததன் மூலமாக சீமான் விஜயை மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள், தொண்டர்களையும் தாக்க தொடங்கியிருக்கிறார். இந்த வார்த்தை போர் களத்திலும் எதிரொலிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. சீமானின் தாவேக்கு எதிர்ப்பு மனநிலை களத்தில் திமுக, அதிமுக இடையே போட்டி, தாவேக, நாதாகா இடையே போட்டி என்ற நிலையை உருவாக்கலாம். இது தீவிரமடையும் பட்சத்தில் நாம் தமிழர் தொண்டர்களுடைய முதல் எதிரி தாவேகா என்ற நிலையை எட்டும். அது தேர்தல் களத்தில் 2 கட்சி தொண்டர்களுக்கும் இடையில் வார்த்தை போரை ஏற்படுத்துமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஓரிரு அறிக்கைகள் மூலம், சில போராட்டங்கள், மாநாட்டு மேடைகள் மூலம் திமுகவை விஜய் சாடி வந்தாலும் அதனை திமுக பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றாங்க திமுக தரப்பு. இப்போது வரைக்கும் அதிமுக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தான் திமுக பதிலடி கொடுக்குது. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களும் திமுகவை நோக்கி மட்டும்தான் இருக்கு. 50 ஆண்டுகளுக்கும் மேலா ஆட்சி மாறினாலும் போட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் தான் இரு திராவிட கட்சிகள் உறுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு முழங்கக்கூடிய சீமானுக்கும் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கும் வரக்கூடிய 2026 தேர்தல் மிக அவசியமான தேர்தலாக மாறியிருக்கு.